திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான கவுண்டவுன் தொடங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தமிழக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என தமிழில் கூறி உரையை தொடங்கிய அவர் திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட தமிழக மக்கள் விரும்புவதாக கூறினார். பாதுகாப்பான ஊழல் அல்லாத ஆட்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மிக குறைந்த நிதியையே வழங்கியதை சுட்டிக்காட்டிய அவர், கடந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மொத்தம் 3 லட்சம் கோடி நிதியை அதிகார பகிர்வு மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். இது ஏறத்தாழ 3 மடங்கு அதிகம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற திருக்குறளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது வலுவான கூட்டணியாக உருப்பெற்றிருப்பதாக கூறினார். இந்த கூட்டணி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி வாகை சூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுகவின் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு வேதனை மட்டுமே மிஞ்சியிருப்பதாகவும் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களிடமிருந்து சுருட்டுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, இந்த தேர்தலே திமுகவிற்கு இறுதி தேர்தலாக இருக்கும் என்றும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக அமையும் என்றும் சூளுரைத்தார். முன்னதாக உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது 100% உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். மதுராந்தகம் பொதுக்கூட்டம் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் என்றார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பாமக தலைவர் அன்புமணி, பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்ட திமுக அரசுக்கு இன்னும் 2 மாதங்களே எஞ்சியிருப்பதாக கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாக விளக்கம் அளித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதிக் கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மெக்வால் மற்றும் எல். முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடுத்த 18 மாதங்களில் இந்தியாவின் புதிய செல்போன் பிராண்ட் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவில் நிலையான மின்னணுவியல் சூழல் உருவாகியிருப்பதாகவும் நமது சொந்த செல்போன் பிராண்டுகளை உருவாக்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் கலாச்சாரமும் நாகரிகத்தின் விழுமியங்களும் சித்தாந்தங்களால் வேரூன்றியவை என மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். விஜயவாடாவில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், 1965ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த மனிதநேயம் சார்ந்த சித்தாந்தங்களை பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா விஜயவாடாவில் விதைத்ததை நினைவு கூர்ந்தார். கம்யூனிச நாடுகள் தங்கள் கொள்கையில் இருந்து விலகி வருவதாக கூறிய அவர், இந்தியா சமத்துவம் மற்றும் கம்யூனிசத்தை அடிப்படையாக கொண்ட மேற்கத்திய சித்தாந்தங்களை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த மனிதநேயத்தின் கொள்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி கடைபிடித்து வருவதாகவும் இதன் மூலம் தேசம் சந்தித்து வரும் சவால்களுக்கு நீண்டகால தீர்வுகளை வழங்கியிருப்பதாகவும் கிஷன் ரெட்டி குறிப்பிட்டார்.